டிவி நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய 2025 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன மாதிரி இருக்க போது, அவங்க என்ன மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கான சில அமைப்புகள்லாம் இருக்கான்னு சொல்லி டேரோ ரீடிங் மூலமா நமக்காக ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க வந்திருக்காங்க டேரட் கார்ட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ வந்து நம்ம 2024 எண்டில் இருக்கோம். இன்னும் ஃபியூ மோர் டேஸ்ல வந்து 2025 வெல்கம் பண்ண போறோம். 12 லக்னக்காரங்களுக்கும் என்ன ஆர்வம் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும், நம்ம என்ன பண்ணா இன்னும் பாசிட்டிவா போகும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து லக்னம் வைஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் மேஷ லக்னத்துலேருந்து போயிடலாம். மேஷ லக்னம் இவங்களுக்கான கார்ட்ஸ் காட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி வந்து பொதுவாக நம்ம நேர்களுக்கு நம்ம வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பஞ்சபூதம் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் புது வருஷத்துடைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால முதலாவதாக ஒரு வருஷம் பிறக்கும் போதே நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும். நான் இந்த வருஷம் இப்படி பண்ணுவேன், இந்த விஷயத்த பண்ண மாட்டேன். அதே மாதிரி மேஷ லக்னக்காரர்கள் இந்த வருஷம் எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் என்னவா இருக்கலாம்? இவங்க இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னா, அதாவது வேலையில வந்து தயக்கமே காட்டக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் அதாவது நார்மலா செய்யற வேலையை கூட நான் ரொம்ப இன்னைக்கு வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, இல்ல ஒரு மாதிரி இம்பேலன்ஸ்ட் ஆயிடுவாங்க. நான் ரொம்ப வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு வேற யாருக்கிட்டையாவது அந்த கோபத்தை காட்டுறது இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வருடம் அவங்க எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன், வேலை இன்னும் அதிகமாக செய்யணும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேலை செய்யணும், பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. ஸோ அந்த சோம்பேறி, சில பேர் வந்து சோம்பேறித்தனமாக வேலை செய்கிறது கூட இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும், சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அவாய்ட் பண்ணுற விதமாக நான் நிறைய வேலை செய்யணும். அதாவது தூங்குற நேரம் தவிர மற்ற நேரத்தில் நான் வந்து கை காலுக்கு அந்த உடல் உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் இந்த வருடம் அவங்க எடுக்கணும். எப்பவுமே அது ஒரு ஃபயர் எனர்ஜியோட இருக்கணும்னு இருக்கு. இந்த வருடம் அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு மேபி ஒரு சில கம்ப்ளீஷன் கிடைக்கலாம், இல்லை ஏதாவது நியூ டைரக்ஷன் கூட கிடைக்கலாம் அவங்களோட லைஃப்க்கு. ஸோ அதனால இந்த ஒரு ரெசல்யூஷன் எடுத்தா பெஸ்டா இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 months இருக்கு. ஸோ 12 monthsமே இவங்க இந்த ரெசல்யூஷனை ஃபாலோ பண்றதுனால அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த எறும்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எறும்பு மாதிரி எப்பவுமே சுறுசுறுப்பா இருந்துட்டே இருக்கணும். ஓகே, அடுத்தா இவங்க என்ன கலர்ஸ் இந்த வருஷம் ஃபுல்லா வந்து இந்த கலர்ஸை பிரைமரியா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆல் த 12 months வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க? இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே 3 கலர் இவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். ஒன்று வந்து ஒயிட், இந்த சில்வர் ஷேடில் வர மெட்டாலிக் ஒயிட் சொல்லுவாங்க, அந்த ஒயிட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாவது வண்டி வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த மெட்டாலிக் ஒயிட், அந்த மெட்டாலிக் சில்வர், அதை பேஸ் பண்ண கலர் யூஸ் பண்ணலாம். அது ஒன்று. இன்னொன்று ஸ்கை ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். இது கோல்டனுமே இந்த மெட்டாலிக் கோல்டன் வரும். ஸோ அந்த 3 கலர் அவங்க யூஸ் பண்ணா ரொம்ப பெஸ்டா இருக்கும். அவங்களுக்கு ஒரு புது புது விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இது வந்து ட்ரெஸ் கோட் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு புது திங்ஸ் வாங்குறாங்க. ஸோ வண்டியா இருக்கட்டும், வேற எந்த புது திங்ஸ் வாங்கினாலும் இந்த கலர்ஸ் காம்பினேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா லக்கியா இருக்கும். சூப்பர். அடுத்ததாக அவங்களுக்கான லக்கி நம்பர்ஸ், இந்த நம்பர்ல அதாவது இந்த தேதிகள்ல நீங்க வந்து மாசம் இந்த மாதிரி நல்ல விஷயம் செய்யலாம், இந்த நம்பர்ஸை உங்க லக்கி நம்பரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வருஷம் ஃபுல்லானா என்ன? இவங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பரா நான் சொல்றேன் 1010. இந்த 1010 ஏஞ்சல் நம்பரை வந்து இந்த வருடம் ஃபுல்லா அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கும், கார்மிக் கம்ப்ளீஷன் கொடுக்கும். கார்மிக் கம்ப்ளீஷன்றது வந்து எப்பயோ செஞ்ச செயல்களால, வினைகளால இப்போ பேடான ஒரு கர்மா அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த 1010 யூஸ் பண்ணும்போது அது ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். அந்த பேட் கர்மாஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு புதுமையான அந்த புண்ணியம்ன்றது தான் வந்து பாசிட்டிவ் கர்மாஸ், அது வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 1010ங்கிறத நம்ம மொபைல் வால்பேப்பர்ல வச்சுக்கலாம். டெய்லி இவங்க எழுதலாமா ஒரு பேப்பர்ல வந்து? டெய்லி எழுதலாம். ஓகே, டெய்லியும் எழுதலாம், மொபைல் வால்பேப்பர்ல வச்சுக்கலாம். இப்போ அதேதான், இப்போ வண்டி வாங்குறாங்கன்னா 4 digit நம்பர் தானே, ஸோ இந்த நம்பருக்கு வர மாதிரி கூட எடுத்து வாங்கிக்கலாம். ஓகே, இதை வந்து விசிபிளா பாக்குற இடத்துல அவங்க ப்ரொஜெக்டிவா இந்த நம்பர்ஸ் வச்சுக்கலாம், பச்சை குத்துறவங்க குத்திக்கலாம். இந்த மாதிரி அந்த வருஷம் ஃபுல்லா இந்த நம்பர்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஆமா, ஓகே ஃபைன். அடுத்ததாக வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம், எல்லாருக்கும் ஒரு லைஃப் டைம் டார்கெட் என்னவா இருக்கணும்னா, ஒரு வீடு, ஒரு நிலம், ஒரு சின்னதா ஏதாவது ஒண்ணு என் பேர்ல நான் இந்த வருஷமாவது வாங்கிட மாட்டேன் நான். அந்த அமைப்பு இந்த வாட்டி மேஷ ராசிக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு.
ஓகே. வீடு கட்டணும்னாலும் வாங்கின நிலத்துல வீடு கட்டுறது இல்ல நிலம் வாங்குறது கண்டிப்பா இருக்கு. என்னன்னா கூட்டு முயற்சி செய்யறது தான் பெஸ்டா இருக்கும். ஓகே. கூட்டு முயற்சின்றது வந்து வெளியில 3வது நபர்கள் கிட்ட கிடையாது. ஃபேமிலிக்குள்ள ஒண்ணு சேர்ந்து வீடு சம்பந்தமா நிலம் சம்பந்தமான வேலைகள் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லவும் மாட்டாங்க, அவங்கள வந்து கூப்பிடவும் மாட்டாங்க. இவங்களா போய் எங்கேயாவது பணத்தை இழந்தவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லாம ஃபேமிலியோட சேர்ந்து இப்போ அவங்க ஹஸ்பண்டோடயோ ஒய்ஃபோடயோ சேர்ந்து இல்ல கூட பிறந்தவங்களோட அம்மா அப்பா கூட சேர்ந்து ஒரு நிலம் வாங்குறது வீடு கட்டுறது இது வந்து பங்கு போட்டு செஞ்சா கண்டிப்பா இந்த வருடம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். ஸோ மேஷ லக்னக்காரர்களுக்கு அந்த முயற்சி கூட்டு முயற்சியா பண்ணும்போது ஆமா. அவங்க கனவு இந்த வருஷம் கண்டிப்பா நிறைவேறிடும். ஸோ இந்த 4 முக்கியமான மேஜர் விஷயம் சொல்லிட்டீங்க. இதை நிறைவேறணும் அப்படின்னா நிச்சயமா இறை அருள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா இருக்கணும். எந்த தெய்வ வழிபாட்டு முறை இவங்க இந்த வருஷம் ஃபுல்லா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு லக்கியா இருக்கும்? ஓகே. ஸோ இப்போ தெய்வம் கார்ட்ஸ் மேஷம் லக்னம் வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய பகவான். ஸோ அந்த சூரிய பகவானை அவங்க வழிபடணும். நீங்க நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும், அந்த ஒரு ஃபயர் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அது யாரால கொடுக்க முடியும்? ஆப்வியஸ்லி சூரிய பகவானால தான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு ரிலேட்டடா தான் இங்க கார்டே வந்திருக்கு. நிச்சயமாக சூரிய பகவானை அவங்க வழிபடணும். ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்றது, சூரிய நமஸ்காரம் பண்ண முடியல கூட சூரியனை பார்த்து பூஜைகள் இல்ல ஏதாவது ப்ரேயர் பண்றது, இதை டெய்லி அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த 2025 வந்து அவங்களுக்கு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா கடைசிக்கு சூரியன் முன்னாடி போய் கொஞ்ச நேரம் நின்னுட்டு வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருந்து அதுவும் வந்து கிளியர் ஆகும். நிச்சயமா. ஏன்னா நம்ம வந்து மாசம் நேயர்களுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் மெசேஜ் சொல்றோம். இது வந்து 1 இயர்க்கான ஒரு பாசிட்டிவ் மெசேஜா இருக்கு. ஸோ இதுதான் வந்து முயற்சி. என்ன ரெசல்யூஷன், என்ன கலர்ஸ், நம்மளோட முயற்சி அண்ட் தெய்வ வழிபாடு. பார்த்துட்டு இருக்க மேஷ ராசி நேயர்கள் உங்களுக்கான கடவுள் அப்படிங்கிறது சூரிய பகவான் அப்படின்னு மேம் சொல்லியிருக்காங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து சூரிய பகவான் பேரை சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணலாம். அடுத்தாக ரிஷப லக்னக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போது, முதல்ல அவங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும், எடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிஷபம் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கான கார்ட்ஸ் நான் இங்க காட்டிடுறேன். ரிஷபம் இந்த 2025ல என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னா, அதாவது நிறைய மாற்றங்கள் அவங்க லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுவே ரெசல்யூஷனா எடுக்கணும். அதாவது நான் இப்படிதான் ஃபாலோ பண்றேன், ஈவன் அது கெட்டதுன்னு தெரியும். ஸோ அது எந்த ஒரு பலனும் கொடுக்கணும் கூட தெரியும். பட் இருந்தாலும் என்னோட இயல்பு நான் மாற்ற முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற விஷயத்த கண்டிப்பா மாற்றணும் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு நல்லது நடக்குதா இல்லை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது கொடுக்குதா, அதுக்காக எவ்வளோ லைஃப் லாங் ஃபாலோ பண்ண விஷயத்த கூட மாற்றணும்னா ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஸோ மாற்றங்களை இவங்க வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். ஒரு சில விஷயங்களை வந்து ப்ராக்ரஸ் பண்ணாமலே போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வருடம் பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த வருடத்துல வந்து போஸ்ட்போன் பண்றது அவாய்ட் பண்ணிடணும். ஸோ ஒரு விஷயம் பண்ணணும்னு யோசிக்கிறாங்களா, அதுக்கான சூழல் இருக்குன்னா உடனே பண்ணிடணும். அதை அவங்கள ரெசல்யூஷனா எடுக்கணும். கண்டிப்பா இதுவே ஒரு பெரிய ரெசல்யூஷன். ஏன்னா தன்னை மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறதே பெரிய ப்ராக்ரஸ் பண்றதுதான் ரெசல்யூஷன். அடுத்ததாக அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இந்த வருஷம் பூரா அவங்க இந்த கலர் யூஸ் பண்ணலாம், நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அது ட்ரெஸ் ஆகட்டும் இல்ல வெஹிக்கிள்ஸ் வாங்குறதாகட்டும், என்ன விஷயத்துக்காகும் இவங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா பர்பிள் அண்ட் வந்து ரெட். ஸோ இந்த 2 கலரை வந்து அவங்க லக்கி கலராக யூஸ் பண்ணலாம். ஸோ அது எந்த பொருளாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், இந்த கலரை நிறைய அப்ளை பண்ணுறது ரொம்ப அவங்களுக்கு, அதாவது ஒரு கரெக்டாக அவங்களுக்கு ஃபேவராக நடக்கும். நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும் இந்த கலர் யூஸ் பண்ணும். வீட்லேயும் அவங்கள சுற்றி இந்த கலர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க அமைச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தது நம்பர்ஸ், ரிஷப லக்னக்காரர்களுக்கு என்ன நம்பர்ஸ் வந்து வருஷம் ஃபுல்லாக ஒரு லக்கி நம்பராக இருக்கலாம்? இவங்க வந்து இவங்களுக்கு 2 ஏஞ்சல் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்று வந்து 12 யூஸ் பண்ணலாம் ஏஞ்சல் நம்பர், இன்னொன்று வந்து 333. ஆமாம். ஸோ இந்த 333 ஏஞ்சல் நம்பரும் இப்போ எஸ்பெஷலி ரிஷப லக்னம் வந்து 3ஆம் தேதி பிறந்தவங்களா இருக்காங்க அப்படின்னும் போது, இல்லை அவங்க லைஃப் பாத் நம்பர், அதாவது டேட், இயர், மந்த் இதெல்லாம் கூட்டும் போது 3 வருது அந்த கூட்டுத்தொகை நம்பர் அப்படின்னா, ஸோ அவங்க 333 யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மற்றவங்க வந்து 12 வந்து யூஸ் பண்ணலாம்.
அவங்களுக்கு இன்னும் Angel பாசிட்டிவா number. சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. இதுல வந்து இப்படி எடுத்துக்கலாமா? மாசம் மாசம் வரக்கூடிய அந்த 12th அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சுக்கலாம். 3rd அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சுக்கலாம். அந்த மாரி எடுத்துக்கலாமா? தாராளமா செய்யலாம். ஸோ அந்த நம்பர் எங்கெல்லாம் அவங்க லைஃப்ல அப்ளை ஆகுதோ அதெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே. இந்த வருஷம் அவங்களுக்கான அந்த வீடு, நிலம் வாங்குற, கட்டுற அமைப்பு எந்த மாதிரி இருக்கு? இந்த வருடம் வீடு, நிலம் சம்பந்தமா முயற்சி எடுக்கிறாங்கன்னா, ஸோ அது அடுத்த வருடம் கண்டிப்பா நிறைவேறும். சரிங்களா? ஓகே. இப்போ ஆல்ரெடி இந்த 2024ல எடுத்திருக்காங்க, நிறைய அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னா 2025ல அது கிளிக் ஆகும். இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன்றவங்களுக்கு 2025ல எடுக்கிற விஷயம், அந்த ப்ராசஸ், முயற்சி. அது முயற்சி வந்து 26ல அவங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ யாரெல்லாம் ப்ராசஸ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு நடந்துரும். நடந்துரும். யார் இனிமே தான் ப்ராசஸ் பண்ண போறாங்களோ அது இந்த அவங்களுக்கு வருடம் ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே. இன்னொரு 1 இயர் கழிச்சு அடுத்த வருஷம் ஆமா. அவங்களுக்கு 26ல நடந்துரும். ஸோ இதற்கு அவங்க என்ன தெய்வத்தை பிடிச்சுக்கணும்? என்ன வழிபாடு செய்யும்போது இது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? ஸோ இவங்களுக்கான தெய்வம் பூமி மாதா, ரிஷப லக்னம். ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு கனவாவே இருக்கும். இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா, விச் மீன்ஸ் இது வரைக்கும் அது தட்டி போயிட்டே இருந்திருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கு பூமி மாதாவை வழிபடுறது தான் பெஸ்டா இருக்கும். ஓகே. ஏன்னா இதுதான் ஒரு மெயின் 90% பீப்புளுக்கு இதுதான் மெயின் டார்கெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ரிஷபம் லக்னக்காரங்களுக்கு. ஸோ அதனால பூமி மாதா வழிபாடு செய்யறது. பூமி மாதா கோவில்களும் இருக்கு சில இடத்துல. நம்ம கூகுள்ல இப்ப நெட் சர்ச் பண்ணி பார்த்தாலே வரும். ஸோ அந்த கோவில்களுக்கு போயிட்டு ஃபேமிலியா போயிட்டு பூஜை வழிபாடுகள் செஞ்சுட்டு வரலாம். தூரத்தை பொறுத்து இருக்கு, அவங்க அடிக்கடி போகலாம், இல்லை வருடத்துல ஒரு முறையாவது போகலான்னு. இருந்த இடத்துல இருந்தே பூமி மாதா வழிபடுறது நல்லது. இருக்கிற இடத்த சுத்தம் படுத்திக்கிட்டு, ஸோ ஒரு கோவில் போனா கூட அந்த கிரவுண்டிங் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல். அது என்னன்னா, செருப்பு இல்லாம எதுவும் விரிக்கை எதுவும் இல்லாம உட்காரணும். அந்த புல் தரையில உட்கார்ந்து கனெக்ட் பண்ணணும் யூனிவர்ஸோட. அது வந்து நம்ம பூமி மாதாக்கு செய்யற மரியாதை ஆக்சுவலா. அந்த விஷயத்தை இவங்க வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பா நிறைய நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. நீங்க சொல்றது பார்த்தா அவங்க வீட்லயும் வந்து நிறைய தரையில உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கனெக்டிவிட்டி நிறைய இருக்கும். ஸோ ஸ்லிப்பர்ஸை நிறைய அவாய்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அர்த்தோட கனெக்டிவிட்டி இருக்கோ அவங்களுக்கான ஒரு குட் திங்ஸ் நடக்கும் அப்படின்னு. நேயர்கள் யார் யார் ரிஷப லக்னக்காரர்களோ உங்களுடைய இறைவனுடைய பெயர் பூமி மாதாவை நீங்க டைப் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது ரிஷப லக்னக்காரர்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்னக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க என்ன ரெசல்யூஷன் இந்த 2025ல எடுக்கலாம் அப்படின்னா, ஈகோவை சுத்தமா விட்டுறணும். ஈகோவை விட்டுறணும். ஆமா, அந்த தலைக்கணம் அது வந்து கண்டிப்பா கூடவே கூடாது. ஈவன் சின்ன வயசுக்காரங்களா இருக்கட்டும், இல்ல சீனியரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு துளி அளவு கூட ஈகோ வந்து காட்டக்கூடாது. என்னன்னா இவங்க ஈகோ காட்டும் போதெல்லாம் இவங்க இன்னும் அந்த குறுகிய மனப்பான்மையில இருக்கிறத வந்து அதை உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஸோ சில பேருக்கு அந்த ஈகோ தான் வந்து பெரிய விஷயம், தடையா இருக்கும். சில ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா கூட, நான் உன்கிட்ட கத்துக்கணுமா, நான் வந்து இதை நான் கத்துக்கிட்டு தான் நான் பண்ணணுமா, எனக்கு தெரியாதா? ஸோ அது எல்லாமே இந்த ஈகோ சம்பந்தமா வர்றது தான். அந்த ஈகோ மட்டும் விட்டுட்டா, அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா பார்க்கக்கூடாது. ஓகே. ஸோ ஒரு நியூட்ரலா பார்க்கணும். இதை செஞ்சா இது லாபம் கிடைக்குதா அப்படின்றத விட்டுறணும். ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஆக்சுவலா ரிலீஸ் பண்றதுதான் இவங்க ரெசல்யூஷனா எடுக்க வேண்டி இருக்கு. நிச்சயமா கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி அவங்க இந்த வருஷம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லக்கியா இருக்கும். அடுத்ததாக அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணா இந்த வருஷம் ஃபுல்லா இன்னும் நல்லா அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும்? இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒயிட், கோல்டன். ஓகே. கோல்டன் கலரும் ஒயிட். கோல்டன் கலர். ஒயிட் வந்து சமாதானம், அமைதியை குறிக்கிறது. ஒயிட் யூஸ் பண்ணும் போது வந்து ஆப்வியஸ்லி இந்த ஈகோன்ற விஷயத்தை விட ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு அந்த ஈகோன்றது ஒன்று வந்துருது, அது எப்படி நான் வந்து எனக்கு தெரியாம நான் அதை எப்படி ரிலீஸ் பண்றது அப்படின்னா, அந்த ஒயிட் நிறைய வேர் பண்ணும் போது, இல்ல மொபைல் கேஸ் கவர் கூட சில பேர் ஒயிட்ல யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒயிட் நிறைய அவங்க யூஸ் பண்ற பொருட்கள்ல அந்த ஒயிட் வைக்கும் போது இந்த ஈகோ விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட இருந்து ரிமூவ் ஆகும், இந்த எனர்ஜி. நிச்சயமா. ஏன்னா ஒயிட்டுங்கிறதே ஒரு பீஸை குறிக்கக்கூடிய ஒரு கலர். ஸோ இவங்களோட அந்த ஈகோ போறதுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறதுக்கும் ஒயிட் அண்ட் கோல்டன் கலர் வந்து ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்கும் அவங்களுக்கு. சூப்பர். அவங்களுக்கான நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் அவங்க இந்த வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம்னா என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணி? ஸோ இவங்க வந்து ஒரு ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம். 222 ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம். ஆமா, 2 நம்பர் 2ன்றதே வந்து ஒரு பேலன்ஸை கொடுக்கக்கூடியது.
ஸோ நியூமராலஜியில் அந்த 2 நம்பர் பேலன்ஸ்டாக இருப்பாங்க. நெகட்டிவ் பாசிட்டிவ், கோவமா இருக்கட்டும் இல்லை வந்து சந்தோஷமா இருக்கட்டும், எல்லாமே நியூட்ரலா கொண்டு போக ஒரு தன்மை அது கொடுக்கும் 2. நிச்சயமா. ஸோ அந்த 222 அது கூட்டுத்தொகை 6. 6ம் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை குறிக்கிறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து போகிறது. நிச்சயமா. ஸோ இந்த 222 அவங்க யூஸ் பண்ணும் போது என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறதுல என்ன ரிலீஸ் பண்றது ரெசல்யூஷனா வந்தது இல்லையா, அதை அவங்களால ஈஸியா ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க சொல்ற விஷயம் கனெக்ட் ஆகுது. நம்பர் 2ங்கிறது வந்து மூன் சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர். ஸோ நீங்க ஒயிட் யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க, கரெக்டா அவங்களுக்கு அது வந்து ரிசனேட் ஆகுது. அடுத்ததாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த வருடம் வீடு நிலம் இல்ல அதுல கட்டுறதுக்கான அமைப்பு இந்த யோகம் இருக்கா மிதுன லக்னக்காரர்களுக்கு? ஸோ இவங்க வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று இழந்தாதான் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இப்போ வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் கட்டணும் அப்படின்னா அதுக்கு இவங்க சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இல்லை நான் அதையும் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு சேம் டைம் இதுவும் வேணும் அப்படின்ற போது ஸோ அது ஒரு இழுபறியாவே தான் இருக்கும். அவங்களுக்கே தெரியும் இப்போ யார் யார் இந்த லக்னத்துல இருக்கிறாங்களோ எதை விடணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். எந்த விஷயத்த இப்போ நம்ம ஜென்ரலா ஒரு விஷயத்த விடணும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த விஷயத்த விட்டா நம்மளுக்கு இது நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். பட் அதை விடுறதுக்குமே அது ஒரு ஈகோ தடையா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணா வீடு நிலம் அது வந்து அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அந்த ப்ராசஸ். ஏன்னா இதற்கான முதல் படியே நீங்க சொன்னது ஈகோ தான். அதை விட்டாலே அடுத்தடுத்து அவர்களுக்கான படிகள் திறக்கும். இதற்கெல்லாம் நிறைவேறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு கடவுள் வழிபாடுன்னா என்ன வழிபாடு அவங்க ஃபாலோ பண்ணலாம்? மிதுன லக்னம் முருகர் வந்துட்டாரு. மயில் மேல உட்கார்ந்து இருக்கிற முருகர் வந்திருக்காரு. முருக வழிபாடே போதும். மற்ற எல்லாத்தையும் அவரை பார்த்துப்பாரு. ஸோ அந்த ஈகோவா இருக்கட்டும் இல்லை ஒரு சாக்ரிஃபைஸா இருக்கட்டும் பேலன்ஸ்டா இருக்கட்டும் எதுவுமே முருக வழிபாடோட சேர்ந்து இது பண்ணும் போது அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. முருக வழிபாட மட்டும் போதும். அதை விடாம வந்து இந்த வருடம் பூரா அவங்க வந்து அந்த முருகனை வந்து இறுக்கி பிடிச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. மிதுன லக்னக்காரர்கள் நீங்க வந்து முருகன் வழிபாடை செஞ்சா உங்களுக்கு 2025 பாசிட்டிவா இருக்கும்னு இருக்காங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க உங்களுடைய தெய்வத்தின் பேரை பதிவிடுங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடக லக்னக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் போது? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ் கடக லக்னம். ஸோ கடக லக்னம் என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது எல்லாத்துக்கும் வந்து இமோஷ்னலி அப்படியே டவுன் ஆகிட்டு உட்காந்துடுறது. ஒன்று நடக்குதா ஒன்று நடக்கலையா அவ்வளோதான். நடந்தா அதையே பிடிச்சிட்டு இருக்கிறது, ஐயோ நடந்துச்சு அந்த வைப்லேயே இருக்கிறது. நடக்கலைன்னா எனக்கு இது ஏன் நடக்கல, அது கிடைச்சாதான் இன்னொன்றுக்கு நான் போவேன் அப்படின்னு அந்த வைப்ல இருக்கிறது. ஸோ இது ரெண்டுமே அவங்களுக்கு ஆபத்தானது. இமோஷ்னலி கடக்க கற்றுக்கணும். இமோஷன்ஸை அந்த டைமே ஓகே அதை ஃபீல் பண்ணிட்டோம், உணர்ந்துட்டோம், அதில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அதுலேருந்து உடனே பாஸ் ஆகிடணும், மூவ் ஆன் ஆகிடணும். அந்த ஒரு விஷயத்த ரெசல்யூஷனாக எடுக்கணும். லைஃப்பில் என்ன இழப்புகள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் சந்திக்க நேர்ந்தாலும் இமோஷ்னலி பாதிச்சாலுமே கூட நம்ம அதுல இருந்து உடனே மூவ் ஆன் ஆகிடணும். அதை ரொம்ப நாள் நமக்குள்ள தக்க வைக்க கூடாது. இந்த மூவ் ஆன் பண்றது இதுவும் கடந்து போகும், கடந்து செல், இந்த ஒரு விஷயத்த அவங்க ரெசல்யூஷனா எடுக்கணும். நிச்சயமா இதுதான் வந்து கடகத்துக்கே ஒரு டெஸ்ட் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கடகம்னாலே ரொம்ப இமோஷனலான பீப்புள் அப்படின்னு தான் வந்து கடகம் வந்து வாட்டர் சைன் ராசி தான். அது வாட்டர் சைன்னாலே அந்த இமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து அடிக்கும் அகைன் அது. ஆமா. சோ அந்த இமோஷன்ஸ் கரெக்டா நீங்க செக் வச்சிருக்கீங்க. அந்த இமோஷன்ஸ்ல அவங்க கண்ட்ரோல் ஆகி உடனே வெளியில வரணும். அவங்களுக்கு அந்த லக்கி கலர்ஸ் இந்த வருஷம் ஃபுல்லா அவங்க வந்து என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம். இது வந்து பேபி பிங்க். ஸோ அந்த பிங்க் எப்பவுமே ஹார்ட் சாக்ரா ரிலேட்டான ஒரு கலர். ஸோ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வந்து அது அடக்கிடும், செல்ஃப் லவ் கொடுக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த பிங்க்கும் கிரீன் வந்து ஒரு அமைதியான சூழல், மனசுல வந்து ஒரு அமைதியை கொடுக்கும், ஒரு அந்த சில்னஸை கொடுக்கும். அதுக்கு இந்த கிரீனும் பிங்க்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அவங்களுக்கான வந்து லக்கி நம்பர்ஸ் இந்த வருஷம் ஃபுல்லா இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன நம்பர்? இவங்களுக்கான லக்கி நம்பர் பார்க்கும்போது 777 அவங்க யூஸ் பண்ணணும். பொதுவாக 777 ஏஞ்சல் நம்பர் வந்து இல்லை லக்கி நம்பர் வந்து நம்ம லக்குக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கேசினோ அதுலலாம் அந்த லக் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அந்த 777 தான் வச்சிருப்பாங்க. அபண்டன்ஸ்க்கும் அந்த 777 தான். ஆனால் இன்னொரு விஷயத்துக்கும் 777 ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் மெயின். ஸ்பிரிச்சுவலா 777 தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த 7ன்றது வந்து ஸ்பிரிச்சுவலி கனெக்டான ஒரு, நம்ம எந்த ரிலிஜியஸ்ல எடுத்துக்கிட்டாலும் அந்த 7 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா ரோல் பிளே பண்ணும். அந்த நம்பர் இவங்க வந்து எடுத்துக்கணும் 777. ஸோ அது 777 எடுத்துக்கும் போது தான் இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா நிறைய அவேக்னிங் ஏற்படும்.
இந்த எப்போ ஒன்ஸ் அது அவேக்கன் ஆகுதோ இந்த இமோஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க கடந்து வந்துருவாங்க. ஓகே. இப்ப இதுல பாக்குற நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா நானும் ஒரு நேரா பாக்குறதுனால, நீங்க சொல்லக்கூடிய இந்த நம்பர நாங்க வந்து டிராவல் பண்ணும்போது கார்லயோ, டூ வீலர்லயோ இல்ல டைம் கிளாக் பார்க்கும்போது கரெக்ட்டா அந்த அந்த மாதிரி சீக்வென்ஸான நீங்க சொல்லக்கூடிய நம்பர் வரும்போது இத நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஒண்ணுமே இல்ல. நான் என்ட்ட கேட்கிற இந்த டவுட்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். இப்ப எந்த நம்பர் பார்த்தீங்களோ அத ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க. கூகுள்ல இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் அர்த்தம். அது கூகுள் பண்ணா அதுல ஒரு மீனிங் வரும். ஸோ அந்த மீனிங் இப்போ ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருப்பீங்க. இல்ல இந்த ஒரு விஷயத்த இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க லைஃப்ல. அதற்கான பதில் அந்த மீனிங்ல இருக்கும். அத உதாரணத்துக்கு அப்படிதான் இப்போ எடுத்துக்கணும். கார்ல பாத்தீங்கன்னா 0001 ம். இல்ல 6777 இல்ல 5555 இந்த மாதிரி வந்து ஒரு இத ஏஞ்சல் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இத டூ வீலர்லயும் பார்க்கலாம். ஆட்டோ, கார் வேரெவர் வி டிராவல் ஆமா. சடனா ஒரு கடையோட வீட்டோட நம்பர் இந்த மாதிரி நம்ம கண்ணுல அடிக்கடி படும் பொழுது நமக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான நம்பரா அதை நம்ம ஆமா, வந்து ஆமா. இப்போ பார்த்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ஒரு வேலை மாறலாமா? இல்ல வந்து ஒரு வேலைக்கு போலாமா? இல்ல வாழ்க்கையில ஏதாவது புதுசா பண்ணலாமா? அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே போறேன். ஸோ சடனா எனக்கு ஒரு 111 வந்து தெரியுது. ம். சரிங்களா? அப்ப அந்த 111 ஏன் தெரியுது? ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் நம்ம நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் அப்படிதான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஆமா. ஸோ அந்த 111 உடனே கூகுள் பண்ணுங்க. கூகுள் பண்ணா அது நியூ பிகினிங், நியூ அவென்ச்சர் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுல மீனிங். ஸோ அப்ப நியூ பிகினிங் என்ன? புதிய தொடக்கம். ஸோ அப்ப யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு சைன் குடுத்துட்டாங்க. ஓகே. நீ நீங்க புதுசா வந்து ஏதோ ஒண்ணு புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்க இல்லையா? அத நீ கோ ஆன் பண்ணு. அவ்வளவுதான். ஸோ ஓகே. அத நம்ம அப்படிதான் ரிலேட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் என்ன நெறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஒரு நம்பர் இல்ல நெறைய நம்பர்ஸ் நான் வந்து கிராஸ் பண்ணி வரேன் அப்படிங்கும்போது, அடுத்தடுத்து அது சொல்லக்கூடிய மெசேஜஸ் நம்ம பார்க்கலாம். ஃபாலோ தாராளமா பண்ணிக்கலாம். பார்க்கலாம். ஏன்னா ஓகே. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்குன்னு இல்ல. நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. நிச்சயமா ஸோ இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற கிடைச்சா மாதிரி. நல்லது தானே. ஸோ அது சூப்பர். ஒரு கைடன்ஸ் தான். அது வந்து இன்ஸ்டன்ட் கைடன்ஸ் தான். ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே. நிஜமா இது எனக்கும் வந்து நெறைய நாளா இருந்த ஒரு டவுட் இன்னைக்கு உங்ககிட்ட கிளாரிட்டி என்ன மாதிரி நேர்களுக்கும் கடக லக்னக்காரர்களுக்கு 2025ல இந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் சில பேர் பாதி வீடு கட்டிட்டு இருக்கலாம், சில பேர் கட்டினதுக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம் வீடு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, இவங்களுக்கெல்லாம் அது கரெக்டா முடியுமாங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும் மனசுல. இப்போ வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. 90% முடிஞ்சிச்சு. நான் சொல்றது 90% முடிஞ்சிருச்சு. ம். அந்த 10% வந்து இழுபறியா ம். இருக்குன்றவங்களுக்கு இந்த 2025ல அது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இங்க வந்து இருக்கு. சரிங்களா? ம். ஸோ புதுசா நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வருடம் அதுக்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. பட் அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுறணும். ம். மன ரீதியா சரி, வேற ஏதாவது பிரச்சனைகள் சரி, அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்ஸ் எண்ட் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு நிலம், ஒரு இடமோ, ஒரு வீடோ வாங்க போகும்போது நம்ம முதல் தொடக்கம் ரொம்ப பாசிட்டிவா போனோம். நம்ம 1008 பிரச்சனையை வச்சுட்டு அந்த வைபோடயே அந்த ஒரு இடத்த நெருங்கும் போது அந்த இடமும் அப்படியே சுத்தி அலக்கடிச்சுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. அதனால பிரச்சனை ஏதாவது இருக்கா லைஃப்ல, அதை முடிச்சுட்டு அப்புறம் இந்த ப்ராசஸ்க்கு போறது நல்லதா இருக்கும். ஆர் 90% முடிச்சிருக்காங்கன்னா அவங்க மீதி இருக்க 10%ம் இந்த 2025ல முடிச்சிருவாங்க. ஓகே. இதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அவங்களுக்கான வந்து என்ன வழிபாடு பண்ணா அவங்களுக்கு எந்த கடவுளை பிடிச்சுக்கணும் அவங்க? கடக லக்னம் ஹனுமன். ஆஞ்சநேயர் வந்துட்டார். ம். ஆஞ்சநேய வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் நாமாவளி அது வந்து அவங்க சொல்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த வழிபாடுன்றதை விட இவங்க ஹனுமான் சாலிஸ் ஆமா, ஹனுமன் சாலிசா எப்பேற்பட்ட வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த ஆஞ்சநேயருடைய அந்த ஹனுமன் சாலிசா இருக்கட்டும், ஆஞ்சநேயர் அந்த மந்திரங்களா இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு காயத்ரி மந்திரமாவது டெய்லி சொல்றது, இல்ல சனிக்கிழமை கோவிலுக்கு போகும்போது சொல்றது, இந்த மாதிரி இப்படி வழிபடணும். அவங்க அந்த மந்திரங்களை சொல்றது மூலியமா ஆஞ்சநேயர் வந்து அவரை கூப்பிடுற மாதிரி. ஸோ இந்த மந்திரங்களை சொல்லி அவங்க வழிபடும் போது கண்டிப்பா அவங்களுக்கு லைஃப்ல தேவையான ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். அண்ட் வந்து எப்பேற்பட்ட விஷயங்களையும் அவர் வந்து சரி செஞ்சு கொடுத்துருவாரு. ஸோ கடவுளுக்கே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காரு. சாதாரண மனுஷங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? நிச்சயமாக. ஸோ அவரை வந்து பிடிச்சிக்கிட்டாலே போதும். பார்த்துட்டு இருக்க நேர்கள் ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. கடகராசி நேர்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அத்தனை பேருக்கும் ஆஞ்சநேயருடைய அருள் கிடைக்கட்டும். அடுத்ததாக சிம்ம லக்னக்காரர்களுக்கு 2025 எந்த ரெசல்யூஷன்ல இருந்து அவங்க வருஷத்தை தொடங்கலாம்? சிம்ம லக்னம் எங்களுக்கான கார்ட்ஸ். சிம்ம லக்னம் என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னா, முதல் கார்டே சொல்லுது என்ன அப்படின்னு. லிபரேஷன், விடுதலை. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க விடுதலை ஆகணும்.
அதை அவங்க மேற்கொள்ளக்கூடிய லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், இல்ல செய்யக்கூடிய வேலையா இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு வேற ஒரு விஷயத்துல நாட்டமா இருக்கும், வேற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க சம்பந்தமே இல்லாம, இல்ல வேற ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ல தான் இருப்பாங்க, ஆனா வேற ஒரு லைஃப் ஸ்டைல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு லிபரேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுக்கணும்னு இருக்கு. ஆனால் தாராளமாக அந்த லிபரேஷனை வந்து விடுதலை லைக் அதை கொண்டு வரலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஏதோ ஒரு இடத்துல சிக்கி இருக்கும், எப்படி வெளியில வருதுன்னு யோசிக்க வேணாம், உடனே அங்கிருந்து ஆமா அதவே ஒரு ரெசல்யூஷனா எடுத்துட்டா தானே. அதாவது அவங்களால இத்தனை வருஷம் வர முடியல, அதான் உண்மை. ஸோ இப்போ அதுல இருந்து வர்றதுக்கு ஒரு எப்படி சொல்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இந்த ரெசல்யூஷனை வச்சு எடுக்கலாம். நான் சுதந்திரமா இருக்கணும், நான் வந்து மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கணும் என் லைஃப்லயும் மற்றவங்களுக்கும், நான் சுதந்திரமான ஒரு நபரா இருக்கணும், அதை ரெசல்யூஷனா எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை தொட்டு வர மற்ற எல்லாத்துலயும் வெளியே வந்துருவாங்க. சூப்பர். இவங்களுக்கான லக்கி கலர்ஸ், இதை இவங்க பண்றதுக்கு இந்த கலர்ஸ் இன்னும் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும், இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ராக்ல போகும்னா என்ன கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்களுக்கான லக்கி கலர் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டில் ஒயிட். ஸோ அந்த ரொம்ப எல்லோவும் கிடையாது, ஒயிட்டும் கிடையாது, ஆஃப் ஒயிட் சாண்டில் ஒயிட் இருக்கும் இல்லையா, அந்த சாண்டில் ஒயிட் கலரை யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து ஸ்கை ப்ளூலேயே ரொம்ப லைட் ஷேடாக இருக்கும், ரொம்ப லைட் ஷேடாக இருக்கும் ஸ்கை ப்ளூ. ஆல்மோஸ்ட் வந்து அது ஒரு லாவெண்டர் ப்ளஸ் அந்த ஒயிட் அது மிக்ஸ்டு மாதிரி இருக்கும் ஸ்கை ப்ளூ. அந்த கலரை யூஸ் பண்ணலாம் அவங்க, அந்த வானம் கலர் சொல்றது. ஸோ இது அந்த வருஷம் ஃபுல்லா அவங்க வந்து ட்ரெஸ் கோட்லயும் அவங்க சுத்தி இருக்கிற இடத்துலயும் இந்த கலர்ஸ் நிறைய அப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கும். ஓகே, அவங்களுக்கான லக்கி நம்பர்ஸ். ஓகே, இவங்களுக்கான லக்கி நம்பர் பார்க்கும்போது இங்கே ஏஞ்சல் நம்பரே பார்த்தீங்கன்னா 444 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ 444 பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை 3. 3ன்றது வந்து ஒரு இனிஷியல் சக்ஸஸை குறிக்கக்கூடியது, 3 வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை குறிக்கக்கூடியது. ஸோ இவங்களுக்கு அந்த சக்ஸஸ் அச்சீவ்மெண்ட் தேவைப்படுது, அதாவது தன்னை அந்த விடுதலை, தன்னைத்தானே உணர்றது. ஸோ தன்னிலை என்ன அப்படின்ற அதுவே ஒரு சக்ஸஸாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா எதையோ நினச்சி எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சக்ஸஸை கொடுக்கக்கூடியது அந்த 444 அவங்களுக்கு அமையும். இந்த வருஷம் வந்து சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கற்ற அமைப்பு, யோகம் இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். வீடு வாங்கணும்னாலும் சரி, நிலம் வாங்கணும்னாலும் சரி, சில பேருக்கு விற்கணும்னு இருப்பாங்க. ஸோ அந்த பையிங் செல்லிங் ரெண்டுமே சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு காட்டுது. ஸோ தாராளமாக அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம், அதற்கான ரெக்கக்னேஷன்ஸும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உடனே ப்ராசஸ் பண்ணாலும் இந்த வருஷமே 2025 அது அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் முடிஞ்சது, சக்ஸஸ் ஆகிடும். என்னன்னா அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சூரிய பகவானை வழிபட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சூரியனார் கோவில் கூட போயிட்டு வந்துட்டு வீடு விற்கிறதோ, வீடு வாங்குறதோ, இடம் விற்கிறதோ வாங்குறதோ அந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வழிபாடு சொல்லிட்டீங்க, இதையும் தாண்டி இன்னொரு ஒரு வழிபாடை நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னா என்ன? சிம்ம லக்னம் வாமன அவதாரம் வந்து தசாவதாரத்துல அந்த 10 அவதாரத்துல வரக்கூடிய விஷ்ணு பரமாத்மாவனுடைய ஒரு அவதாரம் தான் வாமன ரூபம். ஸோ இது வந்து ஆகாயத்தை குறிக்கிறது, ஆகாயத்துக்கு தான் எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு ஒரு எல்லையே இல்லை, அதாவது இவரோட சக்திக்கு ஒரு எல்லையே இல்லை. ஸோ இந்த கடவுளை அவங்க வணங்கும் போது இங்கேயுமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்களோட சக்திக்கு ஒரு எல்லையே இல்லாம அந்த விடுதலை, இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. என்ன ஒரு கூண்டல் அடைக்க கூடாது, நான் வந்து உலகளாவிய சொல்ற மாதிரி நான் பறந்து விரிஞ்சு இருக்கணும் என்னுடைய செயல்கள். அதுக்கு அப்போ வாமன அவதாரத்தை அவங்க வழிபடுறது ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எங்க போனாலும் வாமனருடைய போட்டோவையும் நம்ம வந்து கூடயே வச்சுக்கலாம். இப்போ வீட்லயும் வந்து முக்காவாசி அவருடைய கோவிலுக்கு போறது, கோவில் போகலாம், அவரோட வழிபாடை மட்டுமே நிறைய செய்யறதுனால கோவிலுக்கு அடிக்கடி போக முடியாது. இவரோட கோவில் ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஸோ அப்போ அவருடைய போட்டோ வந்து பர்ஸ்ல, வேலட்லயோ மணி பர்ஸ்லயோ அந்த மாதிரி கூட வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இது நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்கும் போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட் கிடைக்குது. சிம்ம லக்னக்காரர்கள் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. அதனுடைய வந்து வாமனன் அவருடைய வந்து போட்டோ வச்சுக்கிறதுனாலையும் வழிபாடு செய்யறதுனாலையும் முடிஞ்ச அளவு இந்த அடுத்த வருஷத்துல ஒரு வாட்டியாவது அவருடைய கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரதுனால உங்களுக்கான சக்சஸ் இன்னும் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து கன்னி லக்னக்காரர்களுக்கு 2025 எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, ஃபர்ஸ்ட் அவங்க ரெசல்யூஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கன்னி லக்னம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி லக்னம் என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது அன்னதானம், தான தர்மங்கள் அதை வந்து செய்யணுன்ற ரெசல்யூஷன் எடுக்கணும். உங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ,
ஸோ உங்களுக்கே கஷ்டப்படுற நிலைமையா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல கொஞ்சம் யாருக்காவது ஒரு உதவி போகுதுன்னா அது வந்து செய்யணும். கொஞ்ச நாளா வந்து தனக்கு தானே செஞ்சுக்கணும், சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹெல்ப் கேட்டா யாருக்கும் பண்ணாம இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸோ இதே ஒரு ரெசல்யூஷனா எடுக்கணும். இனிமே இந்த 2025ல நான் நிறைய தான தர்மம் உதவிகள் நான் வந்து செய்யணும் அப்படின்ற ரெசல்யூஷன் எடுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன உதவி கூட அவங்களோட லைஃப்ல பெரிய உதவியை கொண்டு வந்து கொடுக்கும். இங்க என்ன வந்து ஷோ அப் ஆகுதுன்னா, அவங்க உதவி செஞ்சா மட்டும்தான் தெய்வம் அவங்களுக்குள்ள வரும். அவங்க வீட்டுக்குள்ளயா இருக்கட்டும், அவங்களுக்குள்ளயா இருக்கட்டும், அவங்கள நோக்கி தெய்வம் வரணும்னா அவங்க பிறருக்கு உதவி செய்யணும். அது ஒரு அட்வைஸா கூட இருந்துட்டு போட்டும். உதவி செஞ்சா மட்டும்தான் தெய்வம் அவங்கள நோக்கி வரும். ஸோ அதுக்கு இந்த ரெசல்யூஷனை அவங்க எடுக்கணும். சூப்பர். அடுத்ததாக அவங்க என்ன கலர்ஸ் அடுத்த வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? இவங்க வந்து 3 கலர் யூஸ் பண்ணலாம். லாவெண்டர் யூஸ் பண்ணலாம். அதாவது லாவெண்டர் வயலட் கலர், லைட் வயலட் கலர், அது பிளாக் அண்ட் ஒயிட் 3 கலர்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். ரொம்ப ஒரு இன்ட்யூட்டிவா இருப்பாங்க. மனசு சொல்றத வந்து கேட்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. நிச்சயமா. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்க வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸுடைய கலர்ஸ் வந்து மோஸ்ட்லி இத தொட்டே இருக்கும்போது, உங்களுக்கு ரிப்பீட்டடா நீங்க அதே வேர் பண்ற மாதிரி, யூஸ் பண்ற மாரி ஒரு விஷயம் வரும்போது, அது பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலாம்? இவங்க வந்து 888 ஏஞ்சல் நம்பரை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ 888 ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்றதுனால நிறைய அவங்களுடைய ஸ்பீட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டியா இருப்பாங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் அதான் இதுலயே எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிள், ஒரு பக்கம் சம்பாதிக்கிறது, ஒரு பக்கம் வந்து உதவி செய்யறது. ஸோ இது ரெண்டுமே சமமா அவங்களால கொண்டு போக முடியும். அதை வந்து டேக்கிள் பண்ண முடியும் ரெண்டுத்தையும். என்னால் இதுதான் பண்ண முடியுது, இதை பண்ண முடியல அப்படின்னு இருக்கா, ரெண்டுத்தையும் டேக்கிள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லையும் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் மல்டி டாஸ்கிங் ஒத்தையால் அவங்க தான் பண்ணணுன்ற ஒரு நிலை இருக்குன்னா, இந்த 888 யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு அந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க கண்ணு முன்னாடி கூட அந்த 888 அப்படிங்கிறத வரைஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய பச்சை குத்தணும், யாருக்காவது டாட்டூ குத்தணும்னு இருந்தா இந்த நம்பர்ஸை கூட நீங்க வச்சுக்கிறதுனால இட் வில் பி மோர் சக்சஸ்ஃபுல். கையில நம்ம ரிஸ்ட்ல தான் வந்து குத்திக்கணும். ஸோ அதுதான் எப்பவுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேர் இங்கே குத்துறது, பின்னாடி குத்துறதுலாம் இருக்கும். உங்களால பார்க்க முடியலன்னா அது குத்துறது வேஸ்ட், குத்தாதீங்க. எங்கெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமோ அங்க குத்துறது தான். அப்பதான் அது ஒரு வைபை நம்மளுக்கு கொடுக்கும். சில பேர் வந்து எனக்கு குத்த வேண்டாம், பட் நான் டெய்லி அதை எழுதிக்கிறேன் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணி அவங்க எழுதிக்கலாம்? 888 ப்ளூ கலரை யூஸ் பண்ணி எழுதலாம். ப்ளூ இங்க் பென், ப்ளூ பென்ல வந்து அவங்க டெய்லி அதை 888ன்னு எழுதிக்கிறது கூட அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இந்த வருஷம் வந்து அவங்களுக்கான வீடு நிலம் வாங்கும் அமைப்பு எப்படி இருக்கு? இந்த வருஷம் ஏதாவது வாங்குவாங்க சின்னதா, ஒரு சின்ன இடமா இருக்கட்டும். இப்போ வந்து இடமே லேண்டே லோன்ல வாங்குறாங்க. ஸோ லைக் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மாதிரி வாங்குறாங்க. அந்த மாதிரி அவங்க வாங்குவாங்க சின்னதா. ஓகே, ஸோ பெரிய முதலீடு இல்லை, ஆனா ஏதோ ஒன்று சின்னதா ஒரு பூமிக்கான முதலீடு அசர்ட் அவங்களுக்கு நிச்சயமா இந்த வருஷம் சேர்ந்துரும். இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக என்ன கடவுள் வழிபாடு அவங்க ஃபாலோ பண்ணலாம்? கன்னி லக்னம், கல்கி அவதாரம். ஸோ கல்கி அவதாரத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஓகே, அவங்களுக்கு அந்த ஒரு லைக் ஒரு ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பண ரீதியா நிறைய கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போது இந்த கல்கி அவதாரம் இவரை வந்து வழிபடுறதுனால இவங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறாங்களோ, கெடுதல் பண்ணணும்னு இருக்கிறாங்களோ, ஈவன் கடன்காரங்க கூட இவங்களை எப்படியாவது இருக்கணும்னு பார்க்கும்போது அந்த ஒரு பயம் வரும்போது கல்கியை வந்து அவங்க வழிபடுவாங்க. அந்த கல்கி அவதாரம் அந்த கடவுளை வழிபடும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய ஒரு தெம்பு கிடைக்கும். எதா இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கிடைக்கும். சூப்பர், நல்ல பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க. கன்னி லக்னக்காரர்களுக்கு 2025 பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல உங்களுடைய இறைவனுடைய பெயரை பதிவிடுங்க. இன்னும் நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமாகட்டும். அடுத்ததாக துலா லக்னக்காரர்களுக்கு 2025 எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு உங்களோட ரெசல்யூஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். துலாம் லக்னம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நானாக இருக்க போகிறேன், நான் வந்து சக்ஸஸை நோக்கி போகிறேன், எனக்கு வெற்றி கிடைக்க போகுது, நான் வந்து நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு இருக்குது.
ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்திருக்காங்க, இல்லை வந்து வேற ஒரு கண்ட்ரோல்ல இருந்திருக்காங்க, அவங்க செல்ஃப் கண்ட்ரோலே அவங்க கிட்ட இல்லாமல் இருந்திருக்குன்னா, இனி நான் வந்து என்னுடைய கண்ட்ரோலுக்கு நான் வரப்போறேன். நான் நிறைய இடங்களா இருக்கட்டும், நிறைய மனிதர்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த 2025ல ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து முதல்ல இந்த ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு வில் பவரே தேவைப்படுது. ஏன்னா அந்த ஒரு தனி பயணம், அந்த ரெசல்யூஷனுக்கு நிறைய வில் பவர் தேவைப்படுது. ஸோ அதில் தான் இந்த எல்லாமே அடங்கும். அவங்கள வந்து உணர்றது, மற்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றது, இது எல்லாமே அது ரெசல்யூஷனா எடுக்கணும். ஓகே. அடுத்து இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இந்த வருஷம் ஃபுல்லா இந்த கலர்ஸை யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கும்னா என்ன கலர்ஸ்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட், எல்லோ, அப்புறம் இந்த டீப் சீ ப்ளூ. ஸோ டீப் சீ ப்ளூன்றது கடல்ல ஆழம் போக 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 அது ஒரு கருமை நீலம் அந்த மாதிரி இருக்கும், கருநீலம். அந்த கலரை யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் அப்புறம் ஒயிட் அண்ட் சாண்டல் கலர், இது வந்து லக்கியா இருக்கும். ஆமா. இவங்களுக்கான நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸை நீங்க இந்த வருஷம் ஃபுல்லா வந்து மொபைல் வால்பேப்பராவோ இல்லாட்டி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ்? ஸோ இவங்க வந்து 555 யூஸ் பண்ணலாம். இந்த துலாம் லக்னத்துல இருக்கிறவங்க வந்து ஸோ நம்பர் 5 அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அவங்களோட லைஃப்ல. அஞ்சாம் தேதி பிறந்தவங்களா இருப்பாங்க, லைஃப் பார்ட் நம்பர் 5 இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 555 யூஸ் பண்ணும் போது அவங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த 555 நம்பர். ஓகே. பொதுவாக இந்த 555ன்ற ஏஞ்சல் நம்பர் என்ன விஷயத்த சொல்ல வருது மேம்? ஏன்னா நிறைய பேர் இந்த 555 பார்ப்பாங்க, இல்லை அது டிராவல் பண்ணும்போதோ இல்லை டைம்லையோ, அதுக்கான விஷயம் என்ன சொல்லுது? வாட் இட் இண்டிகேட்ஸ்? ஸோ 555 அதான் சேஞ்சஸை கொடுக்கறது. உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு முக்கியமான மாற்றம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க ரெடியா இருங்க. அது வந்து எல்லா விதத்துலயும் மாற்றம், இது அதுதான் கிடையாது. லைஃப்ல ஹோல் லைஃப்ல எல்லா சாப்டர்ஸ்லயும் மாற்றம் வர இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க அப்படின்றத ஒரு சிக்னிஃபிகண்ட் பண்ணதான் அந்த 555 வந்து நம்மளுக்கு ஷோ அப் ஆகும். ஸோ 555 வந்து ரேரா பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ல வரும். நிச்சயமா. ஏன்னா அதுதான் இந்த வருஷம் இவங்களுக்கான ஒரு லக்கி நம்பரா இவங்க யூஸ் பண்ண போறாங்க. சூப்பர். இவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான வந்து வீடு நிலம் கட்டுறதுக்கு வாங்குறதுக்கான யோகா அமைப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பட் என்னன்னா வீட்டுக்குள்ள அவங்களுக்கும் அவங்களுடைய பார்ட்னருக்கும் ஒரு சந்தோஷமான சூழல் வந்து உருவாகணும். அவங்க 2 பேருக்குள்ள எந்த அளவுக்கு அந்த லவ் பாண்டிங் இருக்கோ, சந்தோஷமா இருக்காங்களோ, வீட்டுக்குள்ள அந்த சந்தோஷம், சிரிப்பு சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு நிலை இருந்தாதான் அவங்களுக்கு வந்து வீடு வாங்குறதோ இல்லை நிலம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ, கட்டிட்டு இருக்க வீடை வந்து கம்ப்ளீட் பண்றதோ எல்லாமே வந்து இந்த வருஷம் பாசிபிளா நடக்கும். அருமை. ஸோ இவங்க இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு என்ன கடவுளை பிடிச்சிக்கலாம், எந்த இறை வழிபாட்டு முறையை அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம்? துலாம் லக்னம் விஷ்ணு. ஸோ இவங்க வந்து விஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு இதை வந்து அவங்க செய்யணும். அதுவும் எஸ்பெஷலி விஷ்ணு பெருமாளுக்கு வந்து தாமரை மலர்கள் சாத்தி வழிபடுறது இவங்களுக்கு நிறைய ஒரு பிளெஸ்ஸிங், அபண்டன்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான். தாமரைனாலே வந்து அபண்டன்ஸ் தான். ஸோ அபண்டன்ஸ் அந்த பிளெஸ்ஸிங் ரொம்ப ஒரு இன்ஃபினிட்டான ஒரு பிளெஸ்ஸிங்கை குறிக்கிறது தான் தாமரை. ரொம்ப உயர்ந்த பூ அது ஸ்பிரிச்சுவல்ல. அந்த உயர்ந்த மலரான தாமரையை இவங்க வந்து மகாவிஷ்ணுவுக்கு வந்து பூஜித்து வழிபடுறாங்கன்னா அது அவங்க லைஃப்ல அவ்வளோ ஒரு அபண்டன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ கூடுமானம் மட்டும் நிறைய பெருமாள் கோவில்களுக்கு வந்து நம்மளுடைய துலா லக்னக்காரர்கள் போறதுனால அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கும். அடுத்ததாக விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த 2025 பாசிட்டிவா போறதுக்கு அவங்கள எந்த மாதிரி ரெசல்யூஷன்லேருந்து அவங்க இயரை ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ விருச்சிகம் லக்னம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா, அதாவது சில பேர் கல்யாணமே வேண்டான்னு இருப்பாங்க, இல்லை சில பேர் கல்யாணம் ஆகிட்டு அந்த மேரேஜ் லைஃபே வேண்டான்னு இருப்பாங்க, தனியாக இருக்கணும், தனியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. பட் அது அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அவங்களோட ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா, என்னுடைய துணையோட நான் சேரணும், இந்த வருடம் கண்டிப்பாக என் துணையை நான் மீட் பண்ணி ஆகணும், என் துணையோட சேரணும், அதையே ஒரு ரெசல்யூஷனாக எடுத்தாங்கன்னா அதற்கான ப்ராசஸ் தான் நடக்கும். அதாவது இப்போ நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, சிங்கிள் லைஃப்ல இருப்பாங்க, எப்படா கல்யாணம் ஆகும்னு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இதே ரெசல்யூஷனாக எடுக்கும் போது அதை சார்ந்த விஷயங்களை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி போவாங்க. கண்டிப்பாக அது ஒரு கட்டத்தில்
அது நிறைவேறிடும். இந்த கல்யாணம் அமைப்பு நிறைவேறும். நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி லைஃப்ல இருப்பாங்க. வேண்டாம் எனக்கு தனிமை தான் வேணும். எனக்கு ஃபேமிலி லைஃப்ல இருந்து வெளியில போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது போகக்கூடாதுன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தேவைப்படுற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா இவங்களுக்கு என்ன கலர்ஸ் ரொம்ப லக்கியா இருக்கும்? இத வந்து வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சு வந்து ஃபயர் ஆரஞ்சு சொல்லுவோம் இல்லையா, நெருப்பு ஆரஞ்சு. கண்டிப்பா ரெட்டும் இருக்காது, ஆமா ஆரஞ்சுக்கு அது மிக்ஸ்டா இருக்கும். ஸோ அது அப்புறம் ஒயிட் கலர், இந்த 2 கலரை அவங்க யூஸ் பண்ணும் போது நிறைய அவங்களுக்குள்ள இருக்கிற டாக்ஸிசிட்டி எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த நெகட்டிவான வைப் அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஒயிட் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். கண்டிப்பா. அடுத்தது இவங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்த வருஷம் ஃபுல்லா? ஓகே, ஸோ இவங்களுக்கான லக்கி நம்பர் பார்க்கும்போது 444 அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். 444 2 நம்பர் வருது எனக்கு இங்கே, 444 அண்ட் 777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க லக்கி நம்பரா யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு இன்னும் நிறைய சாய்ஸஸ் வந்து வரும். லைஃப்ல நிறைய சாய்ஸஸ் தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ ஒரு வேலை ரீதியாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ரீதியாக இருக்கட்டும், சாய்ஸஸ் வேணும் அவங்களுக்கு. பண ரீதியாக இருக்கட்டும், அந்த சாய்ஸஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இமோஷ்னலி அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வர முடியும். ஓகே, ஸோ இவங்களுக்கான இந்த வீடு மண் மனை வாங்கக்கூடிய அந்த யோகா அமைப்புகள் எப்படி இருக்கு? ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி கோல்ஸ் இல்லைன்னா இந்த வருடம் அவங்க அந்த கோல்ஸை செட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும். ஓகே, அச்சீவ்மெண்ட் பண்ண. ஆமா, செட் பண்ணா அந்த கோல், நான் வந்து வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், இல்லை வந்து இருக்கிற நிலத்துல நான் நல்லா வீடு கட்டணும் அப்படின்னு அந்த கோல்ஸை வந்து அவங்க செட் பண்ணாங்கன்னா அதுக்கு வெளியில இருந்து தூர இடம் தேசம், ஸோ வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஏதாவது இவங்களுக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும். அதை வந்து ஃபாலோ பண்ணுறது ரிலேட்டடாக ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பட் ஆனால் அந்த கோல்ஸ் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணி அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கும்போது நிச்சயமா அச்சீவ் பண்ணிடலாம். இதற்கு என்ன தெய்வ வழிபாட்டு முறை இவங்க இந்த வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்? ஸோ விருச்சிக லக்னம் வந்து தன்வந்திரி பகவான் வந்து வழிபடுறது நல்லது. இந்த ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த எவ்வளோ இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழிபடுறது ஓகே, பட் அடிஷ்னலா இந்த தன்வந்திரி பகவானை வந்து வழிபடும் போது ஹெல்த் ரிலேட்டடா நிறைய பாதிப்புகள் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதனால கூட துணை கிட்ட இருந்து பிரியறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கலாம் ஹெல்த் ரிலேட்டடா. ஓகே, அதனால ஹெல்த்தை வந்து சரி செஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கேஷனும் எடுக்கணும், டாக்டரும் பார்க்கணும், மற்ற விஷயங்களும் பண்ணணும். ப்ளஸ் அடிஷ்னலாக தன்வந்திரி பகவானை வந்து தொடர்ந்து வழிபடும் போது அவங்களோட ஹெல்த்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால துணையோட ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும், சேருவாங்க. அண்ட் அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி, அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகும். ஸோ அதன் காரணமாக இந்த அடுத்த ப்ராசஸ், வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது, இதெல்லாம் அப்படியே செயின் லிங்க் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஸோ அதுக்கு முதல்ல இந்த காடை அவங்க வழிபடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமா, ஏன்னா ஹெல்த் நல்லா இருந்தால் நம்ம எல்லா விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். விருச்சிக லக்னக்காரர்கள் ஹெல்த்துக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுங்க. அதே மாதிரி துணையோட இணைஞ்சிருந்து நல்ல விஷயங்களை யோசிக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவாக போகுன்னு இருக்காங்க. கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கடவுளுடைய பெயரை பதிவிடுங்க விருச்சிக லக்னக்காரர்கள் எல்லோருமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுர் லக்னக்காரர்களுக்கு இந்த 2025 அவங்க எந்த மாதிரி ரெசல்யூஷனோட இந்த வருஷத்தை துவங்கலாம்? தனுசு லக்னம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா, தெளிவாக பேசணும். ஸோ பேசுறதுல ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிறாங்க, ஓனராக இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறாங்க, எதுல இருந்தாலும் ஈவன் ஒரு ஃபேமிலியில ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கிறாங்க, ஒரு அப்பா ஸ்தானம், அந்த குடும்ப தலைவர் ஸ்தானத்துல எதுல இருந்தாலுமே அந்த ஆர்டரை கூட ஒரு ஒரு தன்மையோட சொல்லணும், தன்மையா பேசணும். சில டைம் இவங்களுக்கு நிறைய பேக் ஃபயர் ஆனது ரூடா பேசுறது. மனசுல ஆக்சுவலா அது மாதிரி இருக்காது, ஆனா பேசும்போது ரூடா பேசிடுவாங்க, பிஹேவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நிறைய பேரை இழந்திருக்கலாம், வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த வருடம் அவங்க ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறதா இருந்தா, நான் யார்கிட்ட பேசினாலும் தன்மையா பேசணும். நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கறத கூட அது கூட அவங்களுக்கு ஆர்டர்னே தெரியக்கூடாது, ஆனா அதை தன்மையா பேசியே நான் அவங்களுக்கு வந்து அதை புரிய வைக்கணும். இதை மட்டும் நான் சரியா செய்யணும், பேசுறத தெளிவா நான் பேசணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை யூனிவர்ஸோட சப்போர்ட்டோட எடுத்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு ஜோவியலா பேசணும்.
நகைச்சுவை உணர்வு இருக்கணும், நகைச்சுவையா பேசணும். இது வரைக்கும் கொஞ்சம் rude ரூடா and ரஃப் rough-ஆ அண்ட் டஃபா இருக்கக்கூடாது. பேசியிருப்பாங்க. பட் ம். இனிமே அப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் ஜோவியலா ஒரு ஹாப்பியா ஒரு ஃபன்னா நான் பேசணும், அந்த மாதிரி ஒரு நபரா நான் மாறணும் அப்படின்றது ஒரு ரெசல்யூஷனா எடுக்கணும். ஓகே. இந்த வருஷம் இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன கலர்ஸ் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்க வந்து இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு பிங்க் கலந்து வரும். ம். ஸோ இந்த கனகாம்பரம் பூ ம். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த கலர் ஒரு அஜந்தா கலர் ஏதோ ஒரு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சும் ஒரு பிங்க்கும் ஷேடு வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த கலர் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய அவங்களுக்கு ஆமா, அந்த positive-ஆ காசி தும்பையில வரும் அந்த கலர். காசி ம். தும்பை பூன்னு இவங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தா அதுல இருக்கும் அந்த கலர். ம். ம். ஸோ அந்த கலர் யூஸ் பண்ணணும். அப்புறம் கிரீன் யூஸ் பண்ணணும். இது 2 வந்து பாசிட்டிவா இருக்கும். இவங்களுக்கான நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ் இந்த வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல பாசிட்டிவா இருக்கும் அவங்களுக்கு? இவங்க வந்து 999 இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 999 யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. செல்ஃப் லவ் நிறைய பண்ணுவாங்க. இருக்கிற இடம் எதா இருந்தாலும் அதை சந்தோஷமா வச்சுப்பாங்க. இவங்களுக்கு தேவையும் அதுதான். சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா பேசணும், இருக்கிற இடத்துல சந்தோஷமா வச்சுக்கணும் மற்ற நபர்களையோ அவங்களையோ. ஸோ அதுதான் அவங்களுக்கு உண்மையான சக்ஸஸை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு இந்த 999 நம்பர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நீங்க சொல்லக்கூடிய 9ல தான் ஆக்சுவலி இந்த வருஷமே வந்து பிறக்குது 2025. ஸோ அது தனுர் லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படிங்கிறது அழகா தெரிய வருது. ஸோ அடுத்ததா இவங்களுக்கு அந்த வீடு, நிலம், மனை வாங்குறதுக்கு அந்த ஒரு யோகம் எப்படி இருக்கு இந்த வருஷம்? அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை வந்து போகும், மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ வீடு வாங்குறாங்க, இல்லை வந்து இடம் வாங்குறாங்க, ஆல்ரெடி அதுக்காக பேசி வச்சிருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்க கிட்ட இருந்து அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கூட சில பேர் அந்த எதிர்பார்ப்போட இருக்கலாம். அவங்க ஓகே சொல்றாங்களா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த கம்யூனிகேஷன் இந்த 2025 நடக்கும். அது அவங்களுக்கு பாசிட்டிவானதாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்னா அவங்க எந்த கடவுளை பிடிச்சிக்கலாம்? ஸோ தனுசு லக்னம் பூரி ஜெகநாத். ஸோ காட் ஆஃப் த யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சத்தினுடைய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பூரி ஜெகநாத். ஸோ அந்த பூரி ஜெகநாத் முடிஞ்சா இந்த வருஷத்துல ஸோ அந்த கோவிலுக்கு வந்து நார்த் இந்தியாவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் இருக்கும், டேர்னிங் பாயிண்டாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் அப்படி முடியாதவங்களுக்கு பூரி ஜெகநாதனுடைய ஒரு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுறது, இல்லை வந்து அவங்களுடைய வேலெட்டில் அது மாதிரி கூடவே வச்சுக்கிறது, ஈவன் காரில் கூட வச்சுக்கலாம். ஸோ அது வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணும் போது இந்த பிரபஞ்சமே அவங்க கூட இருக்கிறதா கண்டிப்பாக அவங்க உணருவாங்க. சில பேரால எதுவுமே இல்லாம பிரபஞ்ச சக்தி இருக்குன்னு உணர முடியும், சில பேரால அது முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்துல எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த பூரி ஜெகநாத் இவரை வந்து வழிபடுறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா பார்த்துட்டு இருக்க தனுர் லக்னக்காரர்கள் உங்களுக்கான கடவுள் பூரி ஜெகநாத். ஸோ அவருடைய பெயரை கமெண்ட்ஸ்ல பதிவிட்டு அவருடைய அருளை நீங்க நிறைய பெற முடியும். அதே மாதிரி நேர்களே, இவங்க மேம் சொல்ற கடவுள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான ஒரு கடவுள். எல்லாமே பொதுவா சொல்லக்கூடிய கடவுள். அதனால இவங்களை நீங்க ஃபாலோ பண்றதும் வருஷத்துக்குள்ள, அதாவது 2025 முடியறதுக்குள்ள நிச்சயமா ஒரு வாட்டியாவது அந்த கோவில்களுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நிச்சயமா கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர லக்னக்காரர்கள், இவர்களுக்கான 2025 ரெசல்யூஷன் என்னவா இருக்கு? மகரம் லக்னம் இவங்களுக்கான கார்டு. ஸோ மகர லக்னம் இந்த 2025ல என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதோ அதே நன்மையை நான் கொடுக்க போறேன் அப்படின்ற ரெசல்யூஷன் எடுக்கணும். இது வரைக்கும் அது வந்து அவங்க எடுக்காமலேயும் இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி கேரக்டர்ல இல்லாமலேயும் இருக்கலாம். எனக்கு வந்து ஒன்லி வந்து இன்கமிங் அவுட் கோயிங் இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த வருடம் அவங்க அந்த அவுட் கோயிங் ப்ராசஸும் பண்ணணும். அதாவது நன்மைகள் மட்டும், தீமைகள் கிடையாது. எனக்கு எவ்வளோ நல்லது நடக்குதோ அதே நல்லது நான் இந்த யூனிவர்ஸ்க்கும் கொடுப்பேன், இயற்கைக்கும் கொடுப்பேன், நான் வந்து மற்ற ஜீவராசிகளுக்கும் கொடுப்பேன், மனிதர்களுக்கும் கொடுப்பேன். இந்த ஒரு ரெசல்யூஷன் நான் இந்த வருடம் நான் எடுக்கிறேன், இந்த மாதிரி தான் நான் பண்ண போறேன், இனி ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற ரெசல்யூஷன் இவங்க கண்டிப்பா எடுக்கணும். அதை எடுக்கிறதுனால அவங்களுக்கு நிச்சயமா ஒரு நிறைய புண்ணியங்கள் அவங்களுடைய கணக்குல வந்து சேரும். ஓகே. இந்த வருஷம் இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் அப்படின்னா என்ன கலர்ஸ் எடுத்துக்கலாம்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் எல்லோ, 2 கலரை வந்து அவங்க லக்கி கலரா யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆமா. இவங்களுக்கான லக்கி நம்பர்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? இவங்களுக்கான லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா 666 யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த 666ன்றது ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்து குறிக்கிறது. சில பேர் 666னா அது வந்து டெவிலோடைய நம்பர், அது கெட்ட நம்பர் அப்படிலாம், அதெல்லாம் கிடையாது.
666ன்றது வந்து ரிஃப்ளெக்ஷனை கரெக்டாக கொடுக்கும். எதிரில் என்ன தன்மை இருக்கு, நல்லதா கெட்டதா, பாசிட்டிவா நெகட்டிவா, அந்த தன்மை என்னது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் கொடுத்துரும். நம்ம என்ன தன்மையில இருந்தாலும் அது எதிரில் இருக்கவங்களுக்கும் கரெக்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த 666 நம்பர் அவங்க யூஸ் பண்ணணும். ரொம்ப அழகா யதார்த்தமான உண்மையை சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக அவங்களுக்கான வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் மகர லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் வந்து நடக்கும். ஓகே. சரிங்களா? ஆல்ரெடி டிசப்பாயின்மெண்ட் நடந்திருக்கும். வீடு சம்மந்தமா, நிலம் சம்மந்தமா டிசப்பாயின்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இந்த ரெசல்யூஷனே இங்கே வந்து காட்டுது. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கான தேவையானது உங்களுக்கு கடவுள் இயற்கை கொடுக்கும் அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி அந்த மாதிரி சஃபர் ஆயிட்டாங்க. ஏதோ வீடு சம்மந்தமாக, நிலம் சம்மந்தமாக ஏமாந்துருப்பாங்க சில பேர். அதுக்கு இந்த ரெசல்யூஷனும் ஒரு அவுட்கம்மை கொடுக்கும், ஒரு ஆன்சராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் கொஞ்சம் வீடு நிலம் சம்மந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ கவனமா இருங்க. முக்கால்வாசி வந்து முயற்சியாவே இருக்கட்டும். கொஞ்சம் 2026ல அதற்கான வேலைகள் பார்க்கும்போது இன்னும் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதற்கான கடவுள் வழிபாடு மகர லக்னக்காரர்கள் யாரை வந்து பிடிச்சுக்கலாம்? எந்த தெய்வம்? மகர லக்னம் இந்திரதேவன். இந்திரன். அதாவது கடவுளுக்கு எல்லாம் ஒரு ராஜா அப்படின்னு, கடவுளுக்கெல்லாம் கடவுள் சொல்ல முடியாது, கடவுளுக்கெல்லாம் ராஜா, அவங்கள வந்து கட்டி ஆள்றது. ஸோ அந்த ஒரு அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒரு பவர் அவருக்கு இருக்குன்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள், லைக் எந்த அளவுக்கு ஒரு இன்னோவேஷன் கிரியேட்டரா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரியேட்டிவிட்டி இவங்க லைஃப்ல நடக்கணும். இவங்களும் வந்து ஒரு சமுதாயத்தை இல்லை ஒரு ஃபேமிலியை முன்னிலை நடத்தணும். ஒரு ஸ்பிரிச்சுவல்ல கூட இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்களை கூட முன்னிலைப்படுத்தி நடத்தணும் அப்படின்னா இந்த இந்திரதேவ வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே, அருமையா சொல்லியிருக்கீங்க. பார்த்துட்டு இருக்க மகர லக்னக்காரர்கள் கமெண்ட்ஸ்ல வந்து இந்திர தேவனுடைய பெயரை நீங்க வந்து பதிவிடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கான இந்த பதிவு வந்து முழுமையா பெற்றது அப்படின்னு வந்து நாங்க நிச்சயமா நம்புறோம். அடுத்ததாக கும்ப லக்னக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது, என்ன ரெசல்யூஷன்ல இருந்து அவங்க வருஷத்துல தொடங்கலாம்? ஸோ கும்ப லக்னம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க கும்ப லக்னம் என்ன ரெசல்யூஷன் இந்த 2025ல எடுக்கலாம் அப்படின்னா, இந்த செலிப்ரேஷன் அதை வந்து ரெசல்யூஷனாக எடுக்கலாம். அது என்ன மாதிரியான செலிப்ரேஷன்னா, எந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நடந்தாலும் அவங்க லைஃப்ல சின்னதாக இருக்கட்டும் இல்லை டெய்லி அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், எது நடந்தாலும் உடனே அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஏதாவது ஒரு செய்யணும். அந்த செலிப்ரேஷன்ன்றது வந்து இவங்க போயிட்டு ஒரு சினிமாவுக்கு போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது இல்லை பார்ட்டி பண்ணுறது அந்த மாதிரி செலிப்ரேஷன் இல்லை. எனக்கு இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதுக்கு நான் மற்ற உயிர்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு அதன் மூலியமாக நான் செலிப்ரேட் பண்ணுறேன். ஒரு அன்னதானம் கொடுக்கறது இல்லை வந்து ஆதரவற்ற இருக்கவங்களுக்கு போயிட்டு கூட இருக்கிறது, ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரியான செலிப்ரேஷன். உலகத்தில் செலிப்ரேஷன்ஸ் வந்து உண்மையான செலிப்ரேஷன் நிறைய இருக்கு. அது இந்த வருடம் அவங்க செலிப்ரேஷன் நிறைய பண்ணணும். எப்பெல்லாம் அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்குதோ அப்பெல்லாம் பண்ணணும். அது பண்ணும் போது இதுவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சோ இந்த ரெசல்யூஷன் அவங்க எடுக்கணும். அது ஒரு பூஸ்டிங் அப் மாதிரி இருக்கும். அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கு இந்த செலிப்ரேஷன் வந்து இன்னொரு ஒரு பூஸ்டிங் அப் மாதிரி இருக்கும். அதாவது ஏதாவது காரணம் இருக்கும். இது சும்மா வந்து யூனிவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்காது செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கு ஏதாவது ஒரு ரிலேட்டடான காரணம் இருக்கும். ஸோ அப்போ அவங்க பெருசா ஏதாவது கூட சாதிக்க முடியும் இதனால. நிச்சயமாக. இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் இந்த 2025 ஃபுல்லா அவங்க என்ன கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்க வந்து அந்த நேவி ப்ளூ அண்ட் வந்து கிரீன், ஓஷியன் கிரீன் கலர். ஸோ ஓஷியன் அந்த ஸ்கை ப்ளூவும் கிரீனும் மிக்ஸ்டான ஒரு கலர்ல ஒரு ஓஷியன் கிரீன், அந்த கிரீனும் நேவி ப்ளூ, இந்த ரெண்டு கலரும் வந்து யூஸ் பண்ணலாம், லக்கியா இருக்கும். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா கொண்டு போக என்ன லக்கி நம்பர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்? ஸோ இவங்களுக்கு வந்து கும்ப லக்னம், இவங்களுக்கு நம்ம லக்கி நம்பர்ஸ் பார்த்துட்டு வந்தோம். இவங்களுக்கு நம்பர்ஸ் இல்லை, லக்கி நம்பர்ஸ் வந்து என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஏஞ்சல் நம்பர்ஸ். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு விஷயத்தை, ஒரு சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து கிரவுன் சிம்பிள். கிரவுன், அந்த மகுட சிம்பலை இவங்க யூஸ் பண்ணணும் இந்த வருடம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிரவுன் வந்துட்டு இருக்கு, உருவாயிட்டு இருக்கு. அந்த கிரவுன்ல போறாங்க அவங்க. சோ அவங்க யார் யார் எந்தெந்த நிலையில இருக்காங்களோ அது அந்த நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த கிரவுனுடைய மதிப்பு இருக்கும். நிச்சயமாக அந்த கிரவுன் அவங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஸோ அது சீக்கிரமா கிடைக்கணும், எந்த தடையும் இல்லாம கிடைக்கணும்னா அந்த கிரவுன் சிம்பிளை அவங்க அதிகமா யூஸ் பண்ணணும். கண்டிப்பா இதனுடைய ஆரம்பம் தான் நீங்க சொன்ன செலிப்ரேஷன். ஏன்னா செலிப்ரேஷன் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அந்த கிரவுன் கிடைக்கும். இவங்களுக்கான வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம்
இதற்கான யோகா அமைப்புகள் எப்படி இருக்கு? இது அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ நடக்கும்னு இருக்கு. வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள்ல அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ நடக்க போகுது சோ அவங்களுக்கு. பாசிட்டிவா நிச்சயமா ஏதோ ஒண்ணு பாசிட்டிவா, எதிர்பார்க்காம ஆமா. கிடைக்கும். அதாவது சர்ப்ரைஸ் சொல்லுவாங்கல்ல, இன்ப அதிர்ச்சியா கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அன்எக்ஸ்பெக்டடா நடக்க போகுது. ஓகே. கும்ப இவங்க எதுவும் லக்னக்காரர். பிளான் பண்ண தேவையில்ல. ஓகே. அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ நடக்க போகுது. நிச்சயமா கேட்கும் போதே ஒரு ஆர்வமா இருக்கு. என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. இதெல்லாம் தக்க வச்சுக்க அவங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம்? கும்ப லக்னம் சிவன். சிவ வழிபாடு ஒண்ணு போதும். ஏன் சிவ வழிபாடுனா, சமீப காலமா இவங்க அதாவது சிவனடியா இருக்காருங்க, சிவபக்தரா இருக்காங்க, சிவ வழிபாடு தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற போது, சமீப காலமா சிவ வழிபாட கம்மி கூட பண்ணியிருக்கலாம். பட் அந்த டைம்ல இவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து திருப்பியும் அதை உடைக்கணும்னா சிவ வழிபாடு அகெயின் பழைய மாதிரியே அந்த ஃப்ளோ கொண்டு வரணும் இவங்க. அதே மாதிரி அதாவது நான் இது வரைக்கும் சிவ வழிபாடு செஞ்சதில்லை அப்படின்னு இருக்கிறவங்களும் பயப்படுவாங்க சில பேர். அது வேண்டாம், சிவ வழிபாடை இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணணும். சில பேர் ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது இவங்களுக்கு வெளியில ஏற்படுற அந்த பிரச்சனைகள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஸோ சிவ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓம் நம சிவாய அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற கும்ப லக்னக்காரர்கள் எல்லோருமே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான சிவன் வழிபாடு 2025 வந்து ரொம்ப லக்கியா கொண்டு போகும்னு அழகா சொல்லியிருக்காங்க. இறுதியாக மீன லக்னக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது, என்ன ரெசல்யூஷன்ல இருந்து அவங்க வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீன லக்னம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீன லக்னம் என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னா, போட்டி. பொறாமை இருக்கக்கூடாது. போட்டி போட்டு நான் ஒரு விஷயத்த பண்ணுவேன். இவங்களுக்குள்ள அந்த போட்டி போடுற தன்மையே இல்லாம இருக்கும், குறைஞ்சு போயிட்டு இருக்கும். என்ன அது ஒரு பக்கம் நடக்கட்டும், கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அந்த ஒரு விஷயத்தினால நிறைய வாய்ப்பு இழந்திருப்பாங்க. ஆனா இந்த வருடம் நான் வந்து போட்டி போட்டாவது நான் ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் கண்டிப்பா எடுக்கணும். இவங்க அதை எடுக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய சில ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாகும் அவங்களுக்கு. நிச்சயமா அவங்க சில யுக்தியை வந்து கையாளுவாங்க. அது வந்து போட்டி ஏற்படும் போது அந்த யுக்தி என்னன்றது அவங்களுக்கே தெரிய வரும். ஸோ இந்த ரெசல்யூஷன் அவங்களுக்கு அதை வந்து கொண்டு போய் சேர்த்து. சூப்பர். இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் 2025? இவங்க வந்து அந்த பிஸ்தா கிரீன் சொல்லுவாங்க, லைட் கிரீன். பிஸ்தா கிரீன் யூஸ் பண்ணலாம், அப்புறம் பர்பிள் கலர் யூஸ் பண்ணலாம். ரெண்டு கலருமே அவங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும். சம்டைம்ஸ் வயலட் யூஸ் பண்ணும் போது கூட அவங்களுடைய விஷஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே. ஸோ இதில் ஒரு நேர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ஸ் நாங்கள் இதெல்லாம் வந்து நிறைய லேடிஸ்க்கு கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. இப்போ ஜென்ஸ் வந்து நாங்கள் இதை எப்படி டெய்லி விஷயங்களில் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ்? மொபைல் கேஸ்க்கு ஒரு பேக் கேஸில் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து வேலட் மணி பர்ஸ்லயே வந்து உள்ள ஏதாவது வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்ப பிஸ்தா கிரீன் போது ஒரு பட்டு சின்னதா பட்டு துண்டு வாங்கி வச்சுக்கலாம். சரி, அந்த போட்டோ வைப்போம் பாத்தீங்களா, அந்த லேமினேஷன் ஃப்ரேம்ல வேலட்ல அந்த இடத்துல இந்த பட்டு துணியை வைக்கும் போது ஓபன் பண்ணும் போதே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அந்த கலர் அவங்களுக்கு பார்த்துட்டே இருக்கு. சோ அது யூஸ் பண்ணணும், அதான் எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே காட்டணும்னு தேவை கிடையாது, அவங்களுக்கு பார்த்தா போதும். நிச்சயமாக. ஏன்னா இந்த மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க பார்த்துட்டு இருக்க மேல் பீப்புள். ஸோ அவங்க இந்த மாதிரி சின்னதா பர்ஸ் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ ஒரு பெட்ரூம்ல ஒரு பெட்ல யூஸ் பண்ணலாம், ஒரு பெட் கவரா யூஸ் பண்ணலாம், பெட்ரூம்ல எங்கன்னா வைக்கிறது இடத்துல யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ இது அவங்களுக்கு பாசிட்டிவா அவங்க கூடயே டிராவல் ஆகணும் அப்படின்னா மேம் சொன்ன மாதிரி உங்க வேலட்ஸ்ல நீங்க சின்ன பீசஸா வச்சுக்கும்போது இன்னும் ஒரு பாசிட்டிவ். அது வந்து பட்டு துணி, பட்டு துணியா தான் இருக்கணும். கிளி பச்சை கலர்ல பட்டு துணி இருக்கும் பாருங்க அது. ஏன்னா கிளி பச்சைன்னு சொல்லும்போது மீனாட்சி, மீனம். ஸோ எல்லாமே அழகா கனெக்ட் பண்றீங்க நீங்க. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ், அதாவது இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணா அந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன நம்பர்? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 333 யூஸ் பண்ணணும். 333. இவங்க வந்து நம்பர் 3ல பிறந்தவங்களா இருப்பாங்க. லைஃப் பார்ட் நம்பர் 3ல முடியும். ஸோ இவங்களுக்கு இந்த 333 யூஸ் பண்றதுனால நிறைய லக்கியான விஷயங்கள். சில பேருக்கு வந்து குழந்தை வரம் அந்த பாக்கியம் கிடைக்கும் 333 யூஸ் பண்ணும் போது. சில பேருக்கு அவங்களுடைய அம்மாவோட ஹெல்த் வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ இந்த 333 நிறைய அவங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கும். ஓகே. இவங்களுக்கு இந்த வருஷத்துக்கான அந்த வீடு நிலம் வாங்குற அமைப்புகள் யோகங்கள் எப்படி இருக்கு? இந்த வருடம் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த முன்னெடுப்பாங்க. அதாவது கோர்ட் கேஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, நிலம் சம்பந்தமா வீடு சம்பந்தமா அப்படின்ற போது புதுசா ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கு சக்சஸ் ஆக்கிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் சில பேர் வந்து நிலம் வீடு அதுல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு முதலீடா செஞ்சு அது அவங்க யாரோட சப்போர்ட்டும் இல்லாம அவங்க தனியால இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்கும்.
அருமை. ஸோ இது எல்லாத்தையும் இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போக எந்த தெய்வ வழிபாட்டை அவங்க பிடிச்சுக்கலாம் அந்த வருடம் ஃபுல்லா? மீன லக்னம், இவங்க வந்து காமதேவன். ஓகே. ஸோ அந்த காமதேவன் சொல்லும் போது ஒரு எல்லாருக்கும் தப்பான ஒரு அபிப்பிராயம் தான் வரும். ஓகே, இந்த கடவுள் இதுக்கு தான், அப்படி கிடையாது. அந்த கடவுள் அந்த ஒரு விஷயத்துக்குன்னு இல்லை. அது வந்து நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்கு. அவர் வந்து காட் ஆஃப் லவ். ஸோ அன்பினுடைய கடவுள் அவரு. அப்ப அந்த அன்பு எல்லா இடத்துலயும் தான் இன்னைக்கு தேவைப்படுது. ஆமா. அந்த அன்பு தான் லேகிங்கா இருக்கு. ஸோ இவங்களுக்குமே அந்த அன்பு தான் லேகிங்கா இருக்கும். ஸோ எங்கெல்லாம் அந்த அன்பு கிடைக்காம இவங்க ஏங்குறாங்களோ, அப்போ இந்த காமதேவ வழிபாடு செய்யும் போது ஈவன் அவங்களுடைய துணை ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், அவங்களுக்குள்ளேயே அந்த அன்பு லவ் பாண்டிங் அதிகமா இருக்கும். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல லவ் பாண்டிங் அதிகமா இருக்கும். மற்ற ஜீவராசிகள் மேல அதிகமாகும். ஸோ அதுதான் உங்களுக்கு அவங்க லைஃப்ல மூலதனமே, அது பிரதானமே அதுதான். அப்போ அதுக்கு இந்த 2025ல காமதேவ வழிபாடு ரொம்ப பெஸ்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். கண்டிப்பா மேம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 12 லக்னக்காரர்களுக்கும் பார்த்திருக்கோம் இந்த 2025ங்கிறது. ஏன்னா நம்ம பார்த்திருக்க விஷயங்கிறது முக்கியமான விஷயம். எந்த கொள்கையை நம்ம எடுக்கிறோமோ அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், என்ன கடவுள் வழிபாடு, இதை நம்ம கரெக்டா கொண்டு போனாலே அடுத்து வரக்கூடிய வருஷம் நமக்கு பாசிட்டிவாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்த்துட்டு இருக்க மீன லக்னக்காரர்கள் உங்களுடைய கடவுள் வழிபாட்டை நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம். அழகான அருமையான பாசிட்டிவான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி. எல்லோருக்குமே இனிய 2025 ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி மேம். நன்றி நன்றி. உங்க எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்க எல்லாருமே இந்த வருடத்தை பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வருட இறுதியும் பாசிட்டிவாகவே முடிங்க. ஸோ அடுத்த வருடம் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணும் போது அதனுடைய எண்டும் அந்த மாதிரி இருக்கும். பாசிட்டிவாக மட்டும் இருங்க. நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம். உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.